தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 இன்னைக்கு ஈவினிங் 5 மணியோட முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் 7 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் ஓப்பன் ஆகிருந்தது. இப்போது அந்த லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன, அதுதான் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுக்கு எப்போது நாங்கள் கொடுத்ததோட அலாட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது, அப்வேர்டுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கான மிக முக்கியமான கேள்வி. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்வேர்ட் மூமெண்ட் எப்போ வரும்? அப்வேர்ட் மூமெண்ட் பொதுவாக அவங்க சொல்லியிருக்கிற டைம் படி பார்த்தா நாளைக்கு 10 மணிக்குள்ளே வந்துடணும். மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு வெகு விரைவில் தெரிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அலாட்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் நாளைக்கு மார்னிங் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடச்சிரும். சரி, எத்தனை அலாட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஒரே ஒரு அலாட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எத்தனை சாய்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து போதுமான அளவில் இருந்து உங்கள் கட் ஆஃப் வந்து அலாட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது, உங்கள் ரேங்க்கு அலாட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து அலாட் ஆகிரும். அதுக்கு மேலே அலாட் ஆகாது. நீங்கள் 100 சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், 1000 சாய்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரே ஒரு காலேஜும் கோர்ஸும் தான் அலாட் ஆகும். திரும்பவும் இதில் வந்து எனக்கு சூஸ் பண்ண முடியுமா, அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அதில் இருக்கக்கூடிய காலேஜஸை சூஸ் பண்ண முடியுமானா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் அலாட் ஆகும். இப்போது அப்வேர்டு தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன். 2 விதமான அப்வேர்ட் கொடுக்கலாம் நீங்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேலே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் நீங்கள் மறுபடியும் ரீஅலாட்மெண்ட் கேட்கலாம். அந்த இதுதான் வந்து அப்வேர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், வந்திருக்கிற காலேஜை வச்சுக்கிட்டு அப்வேர்ட் கேட்குறது. டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட், வந்திருக்கிற காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு அப்வேர்ட் கேட்குறது. இந்த 2 மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வேற ஒரு காலேஜ் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு அலாட்மெண்ட் தான் வரும். அந்த வந்திருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுங்க. கண்டிப்பாக டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுக்காதீங்க. அது ஒஸ்ட் கேஸில் போய் முடிஞ்சிடும். அப்வேர்டு கொடுத்தோம்னா நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலானவங்க 7.5 எல்லாருமே ஃபில் பண்ணுவாங்க. அது ஒரு 50%க்கு மேலே ஜென்ரலும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. பேருக்கு ஜென்ரல் ஃபில் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்க கண்டிப்பாக அந்த அலாட்மெண்ட்டில் வரக்கூடிய சீட்டை எடுக்க மாட்டாங்க. அதனால் அப்வேர்டுக்கான சான்சஸ் வந்து அதுலேயும் உண்டு. இந்த காலேஜ் கொடுத்து பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோடதும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அப்வேர்ட் கொடுங்க. என்னைக்குள்ளே இந்த அப்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதாவது அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணோம்னா நாளை மறுநாள் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. அதனால் வந்து பொறுமையாக யோசித்து வந்திருக்கக்கூடிய காலேஜே அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்கலாமா அல்லது அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சான்சஸை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா உங்களுடைய கெரியரையே வந்து இதுதான் டிசைட் பண்ண போகுது. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தோம்னா மறுபடியும் நமக்கு வந்து காலேஜ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த காலேஜிலேருந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நோ அப்படிங்கிறது ஆன்சர். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30வது சாய்ஸ் வந்து உங்களுக்கு 30வது சாய்ஸ் நம்பரில் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 29 காலேஜஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டா? யாராச்சும் சீட்டை வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா, அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, டிஎஃப்சி போகாமல் இருக்காங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் காலேஜ் போகாமல் இருக்காங்களா, இவங்க எல்லாத்துடைய சீட்டையும் எடுத்து போட்டு திரும்பவும் ஒரு அலாட்மெண்ட் நடக்கும், ரீஅலாட்மெண்ட் நடக்கும். அதில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகுது. நாளைக்கு காலையில் உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அற்புதமான காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.